வணக்கம் நண்பர்களே. ஆயில் அண்ட் கேஸ் செக்டார் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில இன்னைக்கு இந்தியன் ஆயில் கார்பரேஷன் பத்தி பார்த்துருவோம். இந்த வீடியோல ஃபண்டமெண்டல் அனலைஸ், குவார்டர்லி எஸ்டிமேட், ரிலேட்டிவ் வேல்யூவேஷன், டெக்னிக்கல் அனலிஸ், இண்டஸ்ட்ரி பிரைஸ் கம்பேரிசன், ரேஷியோ அனாலிசிஸ், இன்ட்ரின்சிக் வேல்யூ அண்ட் இம்ப்ளைட் மார்க்கெட் பிரைஸ் ப்ரிடிக்ஷன் அண்ட் 5 years price history analysis and median PE versus current PE இந்த எல்லா டீட்டெயிலும் பார்ப்போம். இந்த வீடியோட இன்னொரு செக்மெண்டா ஏர்னிங் growth rate இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த விஷயம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க, நடுவில் ஸ்கிப் பண்ணாதீங்க. மார்க்கெட் கேப் 2,21,027 கோடி, பேஸ் வேல்யூ 10 ரூபா, டிவிடெண்ட் ஈல்டு 4.32%, 52 வீக் ஹை 189 ரூபா, 52 வீக் ஹையில இருந்து 17% டவுன்ல ட்ரேட் ஆகுது. 52 வீக் லோ 122 ரூபா, 52 வீக் லோல இருந்து 28% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனுவல் வொலாட்டிலிட்டி 53%, டெய்லி வொலாட்டிலிட்டி 3.34%, ஏர்னிங் ஈல்டு 16%. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அடுத்தது. ப்ரொமோட்டர் 52% ஹோல்டிங் வச்சிருக்காங்க, பிளட்ஜ் எதுவும் கிடையாது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 9% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 30% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. இந்த 30%ல ONGC 14%, ஆயில் இந்தியா 5% இன்க்ளூடட். நெக்ஸ்ட் பப்ளிக் 10% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டாப் லைன் க்ரோத் பார்த்துருவோம். டாப் லைன் க்ரோத் பொறுத்தளவுக்கு 5 years ஆவரேஜ் 9%, 3 years ஆவரேஜ் சேம் 9%, and last 2 years average -5%. ஃபினான்சியல் இயர் 2023ல வந்த டாப் லைன் growth அதுக்கப்புறம் மீட் அவுட் பண்ண முடியல. இது வரைக்கும் ஃபினான்சியல் 2025 வரைக்கும் அந்த growth மீட் அவுட் பண்ணல. டாப் லைன்ல growth ஓவரா தான் இருக்கு. நெக்ஸ்ட் பாட்டம் லைன் growth. பாட்டம் லைன் growth பொறுத்த அளவுக்கு 5 years average 5%, last 3 years average -23%, and last 2 years average 1%. பாட்டம் லைன் பொறுத்த அளவுக்கு 5 year கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் 1 year 1% இம்ப்ரூவ்மெண்ட்ல தான் இருக்கு. நெக்ஸ்ட் குவார்டர்லி எஸ்டிமேட் பார்த்துருவோம். நம்மளோட கால்குலேஷன் 5,528 கோடி. Q2ல அவங்க கொடுத்த ரிப்போர்ட் 8,191 கோடி. Q3ல அவங்க கொடுத்த ரிப்போர்ட் 13,502 கோடி. நம்ம குவார்டர்லி எஸ்டிமேட்டை விட Q2வும் Q3யும் அதிகமா தான் இருக்கு. குவார்டர்லி எஸ்டிமேட்டோட Q2வை கம்பேர் பண்ணும்போது 33% அதிகம், Q3யை கம்பேர் பண்ணும்போது 59% அதிகம். இதே Q2வும் Q3யும் கம்பேர் பண்ணும்போது Q2 விட Q3 39% அதிகமா ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் வேல்யூவேஷன். இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட கம்பேர் பண்ண ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, ONGC, பாரத் பெட்ரோலியம் அண்ட் கெயில் இந்த 4 கம்பெனி எடுத்திருக்கோம். மீடியன் PE 10.83x, ஸ்டாக் PE 6x. மீடியன் PE விட கம்மியான PEக்கு இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கிடைக்குது. நெக்ஸ்ட் பிரைஸ் டு புக். மீடியன் 1.27x, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் 1.19xல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி மீடியன் 0.56, இவங்களது 0.8 இருக்கு. எபிட்டா மார்ஜின் மீடியன் 13%, இவங்களது நியர்பை 6% தான் எபிட்டா மார்ஜின் இருக்கு. அடுத்து நெட் ப்ராஃபிட் மார்ஜின் மீடியன் 5%, இவங்களது வெறும் 1.5% தான் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கு. நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மீடியன் 11%, இவங்களது 6.35% இருக்கு. அடுத்தது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு மீடியன் 15%, இவங்களது 11% தான் இருக்கு. மீடியனை விட 4% கம்மியான ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இருக்கு. அடுத்து டிவிடெண்ட் ஈல்டு மீடியன் 4%, இவங்களும் சேம் 4% கொடுக்குறாங்க. அடுத்து ஆப்ரேட்டிங் மார்ஜின் மீடியன் 10.63%, இவங்களது 4.75% தான் ஆப்ரேட்டிங் மார்ஜின் இருக்கு. அடுத்தது கரண்ட் ரேஷியோ 1.35, இவங்களது 1.14 நியர்பை இருக்கு. இன்ட்ரெஸ்ட் கவரிங் ரேஷியோ மீடியன் 8.28, இவங்களது 2.83 தான் இருக்கு. நெக்ஸ்ட் டெப்ட் டு அசெட் மீடியன் 54.65%, இவங்களுக்கு 63% இருக்குது. மீடியனை விட அதிகமான டெப்ட் டு அசெட் ரேஷியோ இருக்கு. அடுத்து ரிட்டர்ன் ஆன் அசெட் மீடியன் 5%, இவங்களுக்கு வெறும் 2% தான் ரிட்டர்ன் ஆன் அசெட் இருக்குது. மீடியனை விட 3% கம்மி. அடுத்து பிரைஸ் டு சேல்ஸ் 0.72x, 1xக்கும் கீழே மீடியன் இருக்கு. சேம் இவங்களது 1x கீழே தான் இருக்கு.
அடுத்தது EPS growth மீடியன் 13%, இவங்களது நியர்பை 61% EPS growth rate இருக்கு. நெக்ஸ்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்துருவோம். 5 இயர்ஸ் வீக்லி சார்ட். லோ 57 ரூபா, ஏப்ரல் 2021 வந்த லோ. ஹை 197 ரூபா, பிப்ரவரி 2024 வந்த ஹை. இப்ப கிட்டத்தட்ட அந்த ஹை கிட்ட வந்திருக்குது பிப்ரவரியில. 2 வருஷம் கழிச்சு அந்த ஹை கிட்ட வந்திருக்குது. லாஸ்ட் 1 இயர் பார்த்துருவோம். லாஸ்ட் 1 இயர் பொறுத்தளவுக்கு லோ 122, ஏப்ரல் 2025 வந்த லோ. ஹை 188, பிப்ரவரி 2026 வந்த ஹை. இப்போ பிரைஸ் ஹை டச் பண்ண பிரகாரம் கீழே டவுன்ல தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. நியர்பை ஹை கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி பிரைஸ் கம்பேரிசன் பார்த்துருவோம். லாஸ்ட் 5 இயர்ஸ் பிரைஸ் கம்பேரிசன். IOC பிளஸ் 131%, ONGC plus 139%, Nifty oil and gas plus 69%, GAIL plus 60%, Bharat Petroleum plus 47%, Reliance 46% plus. இதே லாஸ்ட் 1 இயர் பார்த்துருவோம். லாஸ்ட் 1 இயர் price comparison. GAIL minus 6%, Reliance plus 10%, Nifty oil and gas plus 13%, ONGC plus 17%, Bharat Petroleum plus 21%, and Indian Oil Corporation 25% plus. ஸோ லாஸ்ட் 1 இயர் பொறுத்தளவுக்கு இந்தியன் ஆயில் கார்பரேஷன் தான் இந்த எல்லா கம்பெனியும் பீட் பண்ணி மேலே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு பிளஸ் 25%. நெக்ஸ்ட் ரேஷியோ அனலைஸ் பார்த்துருவோம். ரேஷியோ அனலைஸ் பொறுத்தளவுக்கு எபிட்டா மார்ஜின் 6%, நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 1.2% இருக்கிறதுலே கம்மி, அண்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 6%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 11%, debt to equity 0.8, current ratio 1.14, interest covering ratio 2.83, debt to asset 63%, return on asset 2%, return on asset ரொம்ப poor 2%, price to sales 0.29x, 1x கீழே இருக்கு, and price to book 1x, book value 132 ரூபா, enterprise value to EBITDA 8x, PEG ratio 1x and PEGI ratio 0.7 தான். ஓவராலா ரேஷியோ அனலிஸ் பொறுத்தளவுக்கு அவுட் ஆஃப் 10 ஸ்கோருக்கு 3 ஸ்கோர் தான் வாங்கியிருக்கு. அந்த 3 ஸ்கோரும் டெப்ட் டு ஈக்விட்டி, பிரைஸ் டு சேல்ஸ் அண்ட் பிரைஸ் டு புக், இந்த 3 ரேஷியோ தான் இங்க கவர் ஆயிருக்கு. ஓவராலா ரேஷியோ அனலிஸ் பொறுத்தளவுக்கு ரிட்டர்ன் ஆன் அசெட், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, நெட் ப்ராஃபிட் மார்ஜின், எபிட்டா மார்ஜின், ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, இது எல்லாமே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் இவங்க. ஓகே, நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் பிரைஸ் ஹிஸ்டரி பார்த்துருவோம். 5 இயர்ஸோட ஹை 192 ரூபா, லோ 58 ரூபா. லோவுக்கும் ஹைக்கும் உள்ள ஆவரேஜ் 125 ரூபா. இந்த ஆவரேஜ் பிரைஸ்ல இருந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸை கம்பேர் பண்ண ஆவரேஜ் பிரைஸ்ல இருந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 25% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் IV அண்ட் IMP பார்த்துருவோம். இன்ட்ரின்சிக் வேல்யூ 244 ரூபா, இம்ப்ளைட் மார்க்கெட் பிரைஸ் 124 ரூபா. இதை ரெண்டையும் கூட்டி ஆவரேஜ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆவரேஜ் IV அண்ட் IMP 184 ரூபா. இந்த 184 ரூபாயிலிருந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஒரு 9% கழிக்க நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பையிங் பிரைஸ் 167. 167 ரூபாயிலிருந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸை கம்பேர் பண்ணும்போது பையிங் பிரைஸோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 6% கம்மியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதனால இங்க கேட்டகரைஸ் ஆனது அண்டர் வேல்யூன்னு கேட்டகரைஸ் ஆயிருக்குது. இதே ஐவியும் ஆவரேஜ் பிரைஸையும் கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் அட்ஜஸ்டட் ஐவி பிரைஸ் 155 ரூபாய் வருது. இந்த 155 ரூபாயை கரண்ட் மார்க்கெட் பிரைஸோட கம்பேர் பண்ணும்போது 1% அட்ஜஸ்டட் ஐவி பிரைஸை விட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் EPS growth பார்த்துருவோம். 5 இயர்ஸ் ஆவரேஜ் EPS 16.13, கரண்ட் EPS 25.95, ஆவரேஜ் EPS விட கரண்ட் EPS 60% அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் ஏர்னிங் growth ரேட் பார்த்துருவோம். ஏர்னிங் growth ரேட் 32.78%. இந்த ஏர்னிங் growth கால்குலேட் பண்றதுக்கு நாம எடுத்துக்கிறது EPS growth ரேட்டும் பிளஸ் 5 இயர்ஸ் இன்கம் growth ரேட்டும், 5 இயர்ஸ் இன்கம் growth ரேட்டும் பிளஸ் EPS growth ரேட்டும், இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு ஆவரேஜ் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஏர்னிங் growth ரேட் 32.78%. நெக்ஸ்ட் PE பார்த்துருவோம். ஆவரேஜ் 5 இயர்ஸ் PE 7.69, கரண்ட் PE 6.04. ஆவரேஜ் PE விட கரண்ட் PE 21% கம்மியா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு.
அதே இண்டஸ்ட்ரி பிஇ கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி பிஇ 10.2, ஸ்டாக் கரண்ட் பிஇ 6.04. இண்டஸ்ட்ரி பிஇ விட கரண்ட் பிஇ 41% கம்மியா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல தெரிவிங்க. நான் உடனுக்குடனே ரிப்ளை கொடுக்க பார்க்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ நண்பர்களே.